கத்துக்கணும். கபாலீஸ்வரர் கோயில்ல சிவபெருமானுக்கு நிகரா பேசப்படுற இன்னொரு மூர்த்தி சிங்காரவேலன். இங்க இருக்கிற முருகப்பெருமான் அத்தனை அழகு, அதனாலதான் அவருக்கு சிங்காரவேலன்னு பேரு. இங்க இருக்க முருகனுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் இங்க மயிலாப்பூர்லயும் அன்னை கற்பகாம்பாளிடம் சக்தி வேல் வாங்கியதா ஒரு ஐதீகம் இருக்கு. அருணகிரிநாதரும் தன்னோட திருப்புகள்ல இத சிங்காரவேலனை பத்தி பாடியிருக்கார். திருஞான சம்பந்தரும் இந்த தலத்தை பாடியிருக்கார். அருணகிரிநாதரும் இந்த தலத்தை பாடியிருக்கார். அதனால இது ஒரு திருப்புகழ் தலம் மட்டும் இல்லாம தேவார தலமும் கூட. இந்த ஆலயத்துல திருவிழாக்களுக்கு பஞ்சமே இல்லை. மாதம் 12 மாதங்களும் இந்த ஆலயத்துல திருவிழாக்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். திருஞான சம்பந்தரும் தன்னோட பதிகத்துல இந்த ஆலயத்தில் நடக்கிற அனைத்து திருவிழாக்களை பத்தியும் அழகா பாடியிருப்பார். என்னதான் திருவிழா நடந்தாலும் இந்த பங்குனி மாசம் நடக்கிற 63 திருவிழா இங்க ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த திருவிழா அண்ணலுக்கு மட்டும்